பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோடு சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோடு சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறது. 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம், 21/6/2026 அன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது. 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1 or 2 தான் சனி பிரதோஷம் வரும். ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தலையானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம். பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள். மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தலையானால் பௌர்ணமின்றதுனால பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள். 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த மாதம் பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 பார்த்தோன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயமாக, எடுத்த இலக்குகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. 12ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் 7.5 சனி, இடம் விட்டு இடம் மாறுதல், வேலையில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் கிடைச்சி அதன் மூலியமாக மாற்றங்கள் இருக்கும். அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அதன் மூலியமாக மாற்றங்கள் இருக்கும். பண வருவாய் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள், தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலைனால் உங்களுடைய ராசியின் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தில் ஒரு 4 நாள்லேயே போயிடுற. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 2-7 அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா உங்களுடைய தனஸ்தான அதிபதியும் தனக்காரகனான குருவும் சேர்ந்தே இருக்குது அந்த மாதம். 5/7/2026 வரலும் இந்த காலகட்டத்தில் சேர்ந்தே இருக்கிறதுனால, அதுவும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் சூரியனும் புதனும் இருக்கா. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை சொல்கிறோம். இது ஆனி மாதம்ன்றதுனால மிதுனத்தில் சூரிய பகவான் வரார். சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். நட்பு வீடு. புதனோட ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறது இன்னும் விசேஷம். 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 3ஆம் இடத்துல புதனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தலையானால் முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ஏன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது. நிச்சயமாகவே முயற்சி கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும்.
4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தில் இருக்கார். அவரோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, சுகங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல சுகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். எவ்வளோ நாள் வரணும்னா 5/7/2026 வரணும். ஏன்னா அந்த 5/7/2026 சுக்கிரன் அங்கே போய்ட்டு ஒரு சுபர் அங்கே போய் கேத்துவோடு போய் உட்கார்றது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். அவர் 5க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தைகள் மூலியமாக பெருமை நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அது 19/6/2026 அன்றைக்கி. இதன் மூலியமாக பேச்சில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. கடுமையான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல அதாவது உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்தாளர்கள், கவிதை, கட்டுரை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அந்த நடை உரை அதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு, கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2/7 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இந்த மாதம் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தனஸ்தான அதிபதியும் தனக்காரகனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு நட்புறவு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்து பணிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதம் 5/7/2026 மேலே குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் சில நாட்கள் தள்ளி வைக்கணும். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னா 26/6/2026 28/6/2026 வரலும் உண்டான நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே 7.5 சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு போங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் வழிபட்டுட்டு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய்ட்டு வழிபட்டுட்டு ஒரு மஞ்சள் கலர் இல்லைன்னா சிகப்பு கலர் துணி வஸ்திரம் அவங்க தானம் கொடுத்துட்டு வாங்குவோம். துவரம் பருப்பு தானம் கொடுங்க. இதை செய்கிறதன் மூலியமாக இந்த பராபவ வருஷம் ஆனி மாதம் எல்லா விதமான ஏற்றத்துடன் நிச்சயமாக விளங்கும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதம் இருக்கார். அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6 17/7/26 வரலாம் 32 நாட்கள் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பார்ப்போம், பலன்களை சொல்லுவோம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்ற குருவோடு இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்துப்பணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது கதை, கட்டுரை, கவிதை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
அது தவிர புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10ல் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையின் நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஏற்கனவே குரு பகவானும் சனியும் சனி 11ஆம் இடத்துலையும் குரு 3ஆம் இடத்துலையும் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கறது. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 2 மறைவு ஸ்தானம், அதாவது உங்களுக்கு 8ஆம் இடம் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 2 ஸ்தானத்துக்கு உண்டானவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். ஏன்னா ராசிநாதனே உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, ஏன்னா தனக்காரகனே போய் அங்கே நிற்கிறதுனால பண வரவு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் உள்ள வரார். எப்போ அப்படின்னா ராசியில் வரக்கூடியது 19/6/2026 உங்களுடைய ராசிக்கே செவ்வாய் வரார். செவ்வாய் வந்த உடனே பார்த்தோன்னா 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் பார்த்தோன்னா அதாவது வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா உடல்நிலையில் பார்த்தலையானால் செவ்வாய் உங்களுடைய ராசியில் உட்காரதுனால சப்தமாதிபதினு சொல்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உடல்நிலையில் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் இது பார்த்தோன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் இடத்துல தனஸ்தான அதிபதி, தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுறார். அவரே 5ஆம் இடத்துக்கு அதிபதி. இதனால் என்னென்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது அது வீரியத்தை அதிகமாக்கும். அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், இந்த ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க, அவங்களுக்கு கவுன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்லபடியாக இருக்கக்கூடிய, அதுவும் புத்திர காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக கவுன்ஸ் கூடக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சு படபடப்பு இருக்கும். இருந்தாலும் புதன் இருக்கிறதுனால நளினமாக பேசி எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி உங்களுடைய சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் குடும்பஸ்தானத்திலே போய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு மாறுதல்கள் வரும். அது தவிர பால் சம்பந்தமான வியாபாரங்கள், அது தவிர வெள்ளை ஆடை சம்பந்தமான வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர உங்களுடைய இந்த லைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். இதன் மூலியமாக செல்வங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் டபுள் இல்லைனா ட்ரிபிள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். என்ன சார் நீங்கள் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் 75,000 பாயிண்ட் 72,000 பாயிண்ட் ரொம்ப கிராஷ் டவுனில் இருக்குது, இது எப்படி சார்? இன்னுமே படிப்படியாக ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சில் 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தாலும் பேச்சு படபடப்பாக வந்ததுனாலும் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறதுனால நளினமாக எழுத்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வேலையை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சில நாட்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 29/6/2026 1/7/2026 வரலும் உண்டான நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை
நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் தாயார் போய் சேவிச்சுட்டு தாயாருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுவாங்க. உங்களுக்கு வருகின்ற வரப்போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக காத்திருக்கிறது.